வணக்கம். சசிகலா சைக்காலஜிஸ்ட். நம்ம இன்றைக்கி வந்து ஏடிஹெச்டியும் டிஸ்கால்குலியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ ஏடிஹெச்டி அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, இன்அட்டென்ஷனாக இருப்பாங்க, இம்பல்சிவாக இருப்பாங்க, அதாவது அதிகப்படியான துருதுருப்புன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கும் வந்து மேத் லேர்ன் பண்ணிக்கிறதுல அந்த சிரமங்கள் இருக்கும். அதே வந்து டிஸ்கால்குலியா, அதாவது கால்குலியாங்கிறதே மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதுல சிரமப்படுறது, அதாவது லேர்னிங் டிசபிலிட்டி தான், அதாவது மேத் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் இதையே. ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் மேத் போடுறதுல ரொம்ப சிரமங்கள் இருக்கும். இவங்களுக்கு வந்து டிஸ்கால்குலியாவுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையே ப்ராப்ளம் இருக்கும். ஒரு நம்பர்னால் என்ன, அந்த நம்பர் எப்படி கவுண்ட் பண்ணுறது, அதோட வேல்யூ என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அதாவது ஒர்க்கிங் மெமரியில் இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஏடிஹெச்டிக்கும் அதே மாதிரி தான். பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லலாம் அவங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. பட் அந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சு, இப்போ அடிஷன்னா அடிஷனுக்கு என்ன ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணுங்கிறது மறந்துடும் அவங்களுக்கு, அந்த அட்டென்ஷன் இல்லாதனால. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரெமிடியல் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்த ஏடிஹெச்டி குழந்தைங்களுக்கு மேக்ஸை நம்ம சொல்லித்தரணும். அதே வந்து டிஸ்கால்குலியா இருக்க குழந்தைங்களுக்கு கான்செப்டை சொல்லித்தரணும். பேசிக் கான்செப்ட், நம்பர்ஸ்னால் என்ன, அடிஷன்னா என்னன்னு அந்த கான்செப்டோடு நம்ம சொல்லி தரும்போது அவங்க ஈஸியாக மேத்தை லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் ரெமிடியல் மூலிமா கற்றுத்தர முடியும். தேங்க்யூ.